ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து வரேன். ஃபஸ்ட்டு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர முடியல. பிகாஸ் ஆஃப் 1.5 இயர் நான் வீட்டுக்கு தெரியாமல் தான் பண்ணேன். ஃபோனில் எந்த மெசேஜோ எதுவுமே வந்து தெரியாது. வீட்டுக்கு அதாவது நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. வீட்டுக்கு தெரியாமல் வந்திருப்பீங்க. திட்டு வாங்கிட்டே கூட வந்திருப்பீங்க. வர சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எல்லாரை விட ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அதிகமாக வரும். ஏன்னா வீட்டையும் பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும். அதை தவிர்த்து நம்ம அப்பா அம்மா வீடு, அதுக்கப்புறம் நம்ம நிறைய படிச்சிருப்போம், பட் அதுக்கான எந்த ஒர்க்கும் இல்லையே. எல்லாருக்குமே ஒரு சில சமயம் நம்மளுக்கு தோணும். என்னென்னா வீட்டில் வேலை செய்யும் போதெல்லாம் தோணும். எனக்கு தோணியிருக்கு. என்னென்னா ஓகே வேலை செஞ்சிட்டே இருக்கோம், பட் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், ஒன்றும் பண்ண முடியலையே, இதே தான் தோண்டிகிட்டே இருக்கோம். ஆனால் வீட்டில் எல்லாரையும் நம்ம நல்லாவே பார்த்துப்போம். ஸோ ஆனால் இந்த வெஸ்டேஜில் நீங்கள் வந்ததுக்கப்புறமா மைண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். எனக்கு வந்திருக்கு. ஸோ வீட்டு சைடு, குழந்தை சைடு, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸு, இந்த திருவிழா நல்லா வந்துடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி மீட்டிங் எதுவுமே அட்டன் பண்ண முடியாது. நம்ம வந்து என்னென்னா மெயினாக வந்து நம்மளோட கோல் வந்து ஒரே ஒரு மைண்ட் செட்டாக வைக்கணும். ஸோ எனக்கு வந்து மெடிக்கல் சைடு போகணுன்னு ரொம்ப ஆசை. நீட் எக்ஸாம் எல்லாமே படித்தேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் வந்து பணம் இல்லை, அதனால் என்னால் படிக்க முடியல. ஸோ அந்த ஒரு காரணத்தை வந்து வெஸ்டேஜ் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் நிறைய பேருக்கு வந்து சப்ளிமெண்ட்டு கொடுத்து குழந்தை பிறந்திருக்கு, நிறைய விஷயம் சரியாக இருக்குது. ஸோ நம்மளோட ட்ரீம்ஸ் வந்து கண்டிப்பாக வெஸ்டேஜில் எந்த ஒரு ரிலேட்டடாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். அதனால் விடாமல் எடுத்து பண்ணுங்கள். ஹையஸ்ட் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 67,000 ரூபாய். ஸோ அதனால் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க விடாமல் எடுத்து பண்ணுங்கள். ஸோ நம்ம மைண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இந்த மாதிரி வெளியெல்லாம் வரத்துக்கு ரொம்பவே வந்து போராடி தான் வருவீங்க. ஆனால் இன்கம் ஒன்று மாற்றிடும். நம்மளை இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களோட இன்கம் வந்து மாற்றிடும். ஸோ மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து நெகட்டிவாக இருக்கிறோமா, ஓகே விட்டுருங்க. நாளைக்கு நெகட்டிவாக இருக்குமா, விட்டுருங்க. 3வது நாள் நம்ம மாறிடணும். ஸோ ஓகே இந்த சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதிலே வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நிறையா நெகட்டிவிட்டிஸ் வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வரணும். தேங்க்யூ விஷ்வல். சரி, லாஸ்ட்டாக யார் ஒருத்தர் பேசுங்க.